கயல், அடுத்த மாசம் உனக்கு 7ஆம் மாசம் தொடங்குது. அந்த வளகாப்பு விசேஷத்தை இங்க சென்னையில மட்டும் இல்ல, நம்ம குலதெய்வம் இருக்கிற அந்த பழைய ஊர்ல வச்சு ரொம்ப பிரம்மாண்டமா நடத்தலாம்னு நான் நினைக்கிறேன். சித்தார்த் உடனே, நிச்சயமா அண்ணா, ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு நம்ம பாரம்பரியப்படி அந்த விசேஷம் நடக்கணும் என்றான். அந்த ஒரு வாரம் அந்த குடும்பம் முழுவதும் அந்த புதிய குட்டி வாரிசுகளின் வரவிற்காக தங்களையே தயார் செய்து கொண்டது. எஸ்டேட்டின் இந்த முழுமையாகி மறைந்து அந்த பங்களா இப்பொழுது ஒரு நந்தவனமாக மாறியிருந்தது. சென்னையின் பரபரப்பான வாழ்க்கையிலிருந்து சற்று ஓய்வு எடுத்துக்கொண்டு தங்களது பாரம்பரியமான குலதெய்வம் இருக்கும் அந்த பச்சை பசில் கிராமத்திற்கு செல்ல அனைவரும் தயாராகினர். சிவலிங்கத்தின் நீண்ட நாள் ஆசை இது. விக்ரம், அர்ஜுன், சித்தார்த் என 3 கார்களும் அணிவகுத்து நிற்க பங்களாவின் வேலைக்காரர்கள் பெட்டிகளை அடுக்கிக் கொண்டிருந்தனர். எல்லாம் எடுத்து வச்சாச்சா ராஜி? ஆமாங்க, கயல்விழிக்கு சாப்பாடு, அந்த பழங்கள், ஜூஸ் எல்லாம் தனியா ஒரு பேக்ல வச்சிருக்கேன் என்று ராஜேஸ்வரி பரபரப்பாக ஏங்கிக் கொண்டிருந்தார். சிவலிங்கம் சிரித்து கொண்டே, ராஜி, நீ எதையும் மறக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். விக்ரம், வண்டி எடுப்போம், வெயில் ஏறப்போகுது என்றார். கயல்விழி மெல்ல தயங்கி தயங்கி தனது காரில் ஏறி அமர்ந்தாள். அவளது முகம் அந்த அதிகாலை பொழுதில் ஒரு பனிமலரை போல சொலித்தது. சித்தார்த் அவளது சீட் பெல்ட்டை மாட்டிவிட்டு, கயல், 5 மணி நேர பயணம், ஏதாவது அசௌகரியமா இருந்தா உடனே சொல்லு, வண்டியை நிறுத்திடலாம் என்று அக்கறையுடன் சொன்னான். வழியில் அந்த பசுமையான வயல்வெளிகளை கடக்கும் போது விக்ரம் தனது காரில் இருந்த நித்யாவிடம் பேசிக் கொண்டிருந்தான். நித்யா, இந்த ஊர்ல தான் நான் சின்ன வயசுல ஓடி ஆடி விளையாடினேன். கயல்விழிக்கு இங்க வச்சு வளகாப்பு நடக்கிறது நம்ம குடும்பத்தோட வேர்களை மறுபடியும் புதுப்பிக்கிற மாதிரி இருக்குது என்று விக்ரம் சொல்ல நித்யா அவனது கையை பற்றி கொண்டாள். 4 மணி நேர பயணத்திற்கு பிறகு அந்த கிராமத்து எல்லைக்குள் கார்கள் நுழைந்தன. ஊர் மக்கள் அனைவரும் சாலையோரம் நின்று வேடிக்கை பார்த்தனர். அதோ பாரு, சிவலிங்கம் ஐயா வீட்டு வாரிசுங்க வந்துட்டாங்க என்று பெரியவர்கள் பேசிக்கொண்டனர். அந்த பூர்வீக பெரிய வீட்டை அடைந்ததும் கயல்விழிக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது. வாசலில் ஊர் மக்கள் மேல தாளங்களுடன் நின்று கொண்டிருந்தனர். ராஜேஸ்வரி காரில் இருந்து இறங்கியதும் அங்கிருந்த பெண்கள் கயல்விழிக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். அந்த பழைய காலத்து ஓட்டு வீடாக இருந்தாலும் அது ஒரு அரண்மனையைப் போல பிரம்மாண்டமாக இருந்தது. உள்ளே நுழைந்ததும் கயல்விழி அந்த வீட்டின் குளிர்ச்சியை உணர்ந்தாள். மாமா, இந்த வீடு எவ்வளவு பெருசா இருக்கு என்று அவள் வியப்புடன் சொல்ல சிவலிங்கம் பெருமையுடன், ஆமா கயல், இது எங்க அப்பா காலத்து வீடு. நீ இங்க வளகாப்பு முடிச்சிட்டு அந்த 2 குழந்தைங்களோட வரும்போதுதான் இந்த வீட்டுக்கு முழு லட்சுமியும் வரும் என்றார். அன்றிரவு அந்த வீட்டின் முற்றத்தில் நிலா வெளிச்சத்தில் அனைவரும் அமர்ந்து சாப்பிட்டனர். அர்ஜுன் ஒரு கலாட்டா செய்து கொண்டிருந்தான். அண்ணா, இந்த ஊர் சாப்பாட்டு ருசியே தனிதான். வித்யா, பாத்தியா இங்க இருக்கிற காத்து எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குதுன்னு என்று அர்ஜுன் கூற வித்யா சிரித்து கொண்டே, அர்ஜுன், கயலக்கா தூங்கணும், சோ கொஞ்சம் மெதுவா பேசுங்க என்று அதட்டினாள். கயல்விழி சித்தார்த்தின் தோளில் சாய்ந்து கொண்டு, சித்து, சென்னையை விட எனக்கு இந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த எஸ்டேட்ல நாம பட்ட கஷ்டம் எல்லாம் இப்போ சுத்தமா மறந்துடுச்சு. இங்க ஒரு நிம்மதி இருக்குது என்றார். சித்தார்த் அவளது நெற்றியில் முத்தமிட்டு, ஆமா கயல், நாளைக்கு உன்னோட வளகாப்பு. இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் உன்னை வாழ்த்த போறாங்க என்றான். அந்த இரவு அந்த பழைய கிராமத்து வீட்டின் அமைதியில் அந்த குடும்பம் முழுமையான நிம்மதியுடன் உறங்கியது. எஸ்டேட்டின் இருண்ட நினைவுகள் மறைந்து அந்த பாரம்பரிய மண்ணின் மனம் அவர்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை தந்தது. அந்த பூர்வீக கிராமத்து வீடே அன்று மணக்க தொடங்க ஊர் மக்கள் அனைவரும் விடியற் காலையிலேயே அந்த பெரிய வீட்டின் முன்னால் கூட தொடங்கினர். விக்ரம் மற்றும் அர்ஜுன் இருவரும் முன்னின்று வாசலில் பந்தல் கால் நட்டு மாவிலை தோரணங்களை கட்டி அசத்தினர். அன்று காலை கயல்விழி தனது முகூர்த்த பட்டு சேலையில் கிராமத்து பெண்ணாகவே மாறி போயிருந்தாள். அவளது முகம் அதிகாலை பொழுதில் ஒரு தெய்வீக கலையுடன் ஜொலித்தது. சித்தார்த் அவளை மெல்ல கைப்பிடித்து அழைத்து வந்து அந்த பெரிய ஹாலின் நடுவே போட்டிருந்த அந்த பழங்காலத்து தேக்கு மர ஊஞ்சலில் அமர வைத்தான். ராஜேஸ்வரி ஒரு பெரிய தட்டு நிறைய பலவிதமான வளையல்களை கொண்டு வந்து கயல்விழியின் முன்னால் வைத்தார்.
சிவலிங்கம் ஐயா, விசேஷத்தை தொடங்கலாமா என்று அங்கிருந்தவர் கேட்க, சிவலிங்கம் வேட்டி சட்டையில் கம்பீரமாக வந்து ஊர் பெரியவர்களுடன் அமர்ந்தார். முதலில் ராஜேஸ்வரி கயல்விழியின் கைகளில் தங்க வளையல்களையும் பின் வரிசையாக கண்ணாடியிலான பச்சை மற்றும் சிவப்பு வளையல்களையும் அடுக்கினார். கயல், இந்த வளையல் சத்தம் உன் வயதுல இருக்கிற அந்த 2 வாரிசுகளுக்கும் ஒரு பெரிய தாலாட்டா இருக்கும். நீ சந்தோஷமா இருந்தா தான் அவங்களும் நல்லா இருப்பாங்க என்று ராஜேஸ்வரி வாழ்த்தி சந்தனம் பூசினார். அடுத்து நித்யா வந்தாள். கயல்விழியின் கைகள் நிறைய வளையல்களை மாட்டிவிட்டு, கயல், சென்னை பங்களாவில் நாம பண்ற அலப்பறை விட இந்த ஊர் விசேஷம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சீக்கிரம் நீ அந்த 2 குழந்தைங்களோடையும் விளையாடணும் என்று அவளது கன்னத்தில் முத்தமிட்டாள். வித்யாவும் அர்ஜுனும் வந்து அந்த இடத்தையே கலகலப்பாக்கினர். அர்ஜுன் கயல்விழியின் முன்னால் நின்று, கயல், இந்த வளகாப்புக்கு நான் ஒரு ஸ்பெஷல் பாட்டு பாட போறேன் என்று சொல்லி கிராமத்து மெட்டில் ஏதோ பாட ஊர் மக்களே பாய்விட்டு சிரித்தனர். பின்னர் கிராமத்து பழக்கப்படி 7 விதமான சாதங்களை ராஜேஸ்வரி தனது கைப்பட சமைத்து பரிமாறினார். கயல்விழிக்கு அந்த மண்பானை மனத்தோடு கூடிய உணவு அவ்வளவு ருசியாக இருந்தது. மதிய உணவுக்கு பிறகு சித்தார்த் கயல்விழியை தனியாக அந்த வீட்டின் பெரிய கொல்லைப்புறத்திற்கு அழைத்து சென்றான். அங்கே இருந்த பெரிய மாமரத்தடியில் இருவரும் அமர்ந்தனர். என்ன கயல், ஊர் விசேஷம் எப்படி இருந்துச்சு? நீ ரொம்ப டயர்டா இருக்கியா என்று சித்தார்த் அக்கறையுடன் கேட்க, கயல்விழி அவனது தோளில் தலை சாய்த்து கொண்டாள். இல்ல சித்து, இந்த வளையல் சத்தம் கேட்கும்போது எனக்குள்ள ஏதோ ஒரு புது தெம்பு வருது. அந்த எஸ்டேட்ல நாம உயிருக்கு பயந்துகிட்டு இருந்தப்போ இதே மாதிரி ஒரு விசேஷம் நடக்கும்னு நான் கனவுல கூட நினைக்கல. அந்த சௌந்தர்யா ஆத்மா இப்போ நம்மளை பார்த்து சந்தோஷப்படும்னு தோணுது என்று கயல்விழி உருகினாள். சித்தார்த் அவளது கையை பற்றி கொண்டு, ஆமா கயல், அந்த இருட்டு மறைஞ்சி இப்போ நம்ம வாழ்க்கையில வெளிச்சம் வந்துருச்சு. விக்ரம் அண்ணனும் அர்ஜுனும் இப்பவே நம்ம வாரிசுகளுக்காக இந்த ஊர்ல இருக்கிற நம்ம நிலத்துல ஒரு பெரிய பள்ளிக்கூடம் கட்டணும்னு பேசிக்கிட்டு இருக்காங்க என்றான். விக்ரம் அந்த பக்கம் வந்து, என்ன சித்தோ, கையில தனியா கூட்டிட்டு வந்துட்ட? சித்தி அவளுக்கு பால் கொடுக்கணும்னு தேடிக்கிட்டு இருக்காங்க என்று கிண்டல் செய்ய கயல்விழி வெட்கத்துடன் உள்ளே ஓடினாள். அன்று மாலை ஊர் மக்கள் அனைவருக்கும் அந்த பெரிய பங்களாவின் வாசலில் அறுசுவை விருந்து அளிக்கப்பட்டது. சிவலிங்கம் மற்றும் ராஜேஸ்வரி இருவரும் தங்களது குடும்பத்தின் இந்த ஒற்றுமையை கண்டு மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தனர். அந்த பூர்வீக மண்ணில் கயல்விழியின் வளைகாப்பு விழா ஒரு மறக்க முடியாத காவியமாக முடிந்தது. கிராமத்து மக்களின் வாழ்த்துக்களும் அந்த புனிதமான மண்ணின் வாசமும் கயல்விழியின் மனதிற்கு ஒரு பெரிய அமைதியையும் தைரியத்தையும் தந்தன. கயல்விழியின் வளைகாப்பு விசேஷம் முடிந்து ஊர் மக்கள் அனைவரும் சாப்பிட்டு முடித்து விடைபெறும் நேரம் அந்த பூர்வீக வீட்டின் பெரிய முற்றத்தில் குடும்பத்தினர் அனைவரும் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். திடீரென கயல்விழிக்கு தண்ணீர் எடுத்து வர உள்ளே சென்ற நித்யா பாரத்தை இறக்கி வைத்தது போல மெல்ல தடுமாறினாள். அவளது முகம் சட்டென்று வெளுத்து போனது. ஒரு வினாடி கண்கள் சொருக கையில் இருந்த செம்பு தட்டை தவற விட்டாள். டங் என்ற சத்தத்துடன் தட்டு கீழே விழ அடுத்த நொடி நித்யா அப்படியே சரிந்து விழுந்தாள். நித்யா என்று விக்ரம் இடி முழங்குவது போல கத்திக்கொண்டு அவளை நோக்கி ஓடினான். அர்ஜுன் அங்கிருந்த சோஃபாவை தாண்டி குதித்து விக்ரமுக்கு முன்பாகவே நித்யாவின் அருகில் சென்று அவளது தலையை தாங்கி பிடித்தான். ஹனி, நித்யா, நீ என்னாச்சு? கண்ண தொடங்க என்று அர்ஜுன் பதற்றத்தில் கத்தினான். அவனது கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தன. எஸ்டேட் பயங்கரத்திற்கு பிறகு குடும்பத்தில் யாருக்கு என்ன ஆனாலும் அர்ஜுன் தான் முதலில் துடித்து போவான். விக்ரம் ஓடி வந்து நித்யாவை அள்ளி தன் மடியில் கிடத்தி கொண்டான். நித்யா, என்னாச்சுடி? நித்யா, கண்ண தர என்று அவளது முகத்தை தட்டி தவித்தான். அவனது கண்களில் மரண பயம் தெரிந்தது. சித்தப்பா, சீக்கிரமா டாக்டர் வர சொல்லுங்க. அர்ஜுன், அந்த தண்ணியை எடு என்று விக்ரம் அதிகாரமும் ஆத்திரமும் கலந்த குரலில் கத்தினான். அப்போது அங்கிருந்த ஊர் பெரியவர் ஒருவரின் மனைவி, அந்த பகுதிக்கு தெரிந்த ஒரு அனுபவம் உள்ள பாட்டி முன்னே வந்தார். பயப்படாதீங்க தம்பி, ஓரமா விலகுங்க, நான் பாக்குறேன் என்று சொல்லி நித்யாவின் கையை பிடித்து நாடி பார்த்தார். அவளது கண்களை மெல்ல திறந்து பார்த்த அந்த பாட்டி முகத்தில் ஒரு ஆச்சரியமான புன்னகையோடு ராஜேஸ்வரியை பார்த்து, ராஜேஸ்வரி, பயப்படுறதுக்கெல்லாம் எதுவும் இல்லை.
உன் வீட்ல ஒரு மகாலட்சுமி மட்டும் இல்ல, இதோ இன்னொரு மகாலட்சுமியும் விசேஷமாக்கிட்டா. இந்த பொண்ணு இப்போ மாசமா இருக்கா. வளகாப்பு விசேஷத்துல ஓடி ஓடி வேலை செஞ்சதுல கலப்பாகி மயங்கி விழுந்துட்டா என்று அந்த பாட்டி சொல்ல அந்த முற்றமே ஒரு நிமிடம் நிசப்தமானது. விக்ரம் அப்படியே சிலையாக நின்றான். அவனது மடியில் இருந்த நித்யா மெல்ல கண்ணை திறந்தாள். அவளது கண்கள் விக்ரமின் முகத்தை பார்த்தன. விக்ரம், என்னாச்சி என்று அவள் மெல்லிய குரலில் கேட்க விக்ரமின் கண்களில் இருந்து கண்ணீர் வர, நித்யா, நீ நீ விசேஷமா இருக்கியாண்டி, நமக்கு குழந்தை பிறக்க போகுது என்று விக்ரம் அவளை அப்படியே கட்டி அணைத்து கொண்டு விம்மினான். அந்த பிரம்மாண்டமான தொழிலதிபர், எதற்கும் கலங்காத அந்த வீட்டின் மூத்த வாரிசு, ஒரு குழந்தையை போல அழுது கொண்டே நித்யாவின் நெற்றியில் முத்தமிட்டான். அர்ஜுன் அப்படியே தரையில் அமர்ந்து ஒரு நிமிடம் மூச்சு வாங்கியவன், அப்பாடா, எஸ்டேட்ல இருந்து வந்தது போல இருந்து என் மனசுல ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்குது. விக்ரமண்ணா, வாழ்த்துக்கள் என்று அர்ஜுன் உற்சாகத்தில் கத்தினான். ராஜேஸ்வரி மற்றும் சிவலிங்கம் இருவரும் ஓடி வந்து நித்யாவை தொட்டு ஆசீர்வதித்தனர். என்னங்க, பாத்தீங்களா, ஒரே நாள்ல 2 சந்தோஷம். கையலுக்கு வளகாப்பு நடக்கிற அதே வீட்டுல நித்யாவுக்கு இந்த செய்தி கிடைச்சிருக்கு. நம்ம குலதெய்வம் நம்மள கைவிடல என்று ராஜேஸ்வரி நெகிழ்ந்து போனார். கைல்விழி மெல்ல எழுந்து வந்து நித்யாவின் கையை பற்றி கொண்டாள். நித்யா, நான் மட்டும்தான் இந்த வீட்டுல ராணின்னு நினைச்சேன். இப்போ நீங்களும் எனக்கு கம்பெனி கொடுக்க வந்துட்டீங்க. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா என்று கைல்விழி சொல்ல நித்யா வெட்கத்துடன் விக்ரமின் மார்பில் சாய்ந்து கொண்டாள். வித்யா ஓடி வந்து, அப்போ இனிமே கையல் அக்காவுக்கு மட்டும் இல்ல, நித்யா அக்காக்கும் நான் தான் நர்ஸ். அர்ஜுன், இப்போவே டயட் சார்ட்டை ரெடி பண்ணுங்க என்று சொல்ல அந்த பெரிய கிராமத்து வீடே சிரிப்பொலியால் நிறைந்தது. ஊர் மக்கள் அனைவரும் மீண்டும் கூடி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். சிவலிங்கம் ஐயா, வம்சம் தலைக்கு போகுது என்று அவர்கள் வாழ்த்த சிவலிங்கம் அனைவருக்கும் மீண்டும் ஒரு விருந்து வைக்க உத்தரவிட்டார். அன்று இரவு அந்த வீட்டின் மொட்டை மாடியில் விக்ரமும் நித்யாவும் மட்டும் தனியாக அமர்ந்திருந்தனர். விக்ரம் நித்யாவை தனது அணைப்பிற்குள் வைத்துக் கொண்டு, நித்யா, இந்த நிமிஷத்துக்காக நான் எவ்வளவு நாளா காத்திருந்தேன் தெரியுமா? நீ எனக்கு கொடுக்கிற மிகப்பெரிய கிஃப்ட் இது என்று உருக்கமாக சொல்ல நித்யா அவனது இதய துடிப்பை கேட்டபடி அமைதியாக கண்மூடி ரசித்தாள். கிராமத்து வீட்டின் அந்த மங்களமான விடியலில் நித்யாவின் செய்தி அந்த பூர்வீக மண்ணையே மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. மறுநாள் காலை சென்னைக்கு புறப்படும் போது கிராமமே திரண்டு வந்து 2 மருமகள்களையும் வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தனர். சென்னை பங்களாவிற்குள் நுழைந்த போது அந்த வீடே ஒரு புதிய கொண்டாட்டத்திற்கு தயாராக இருந்தது. இப்போது பங்களாவில் 2 ராஜகுமாரிகள். ராஜேஸ்வரி மற்றும் சிவலிங்கத்தின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. மறுநாள் காலை பங்களாவின் ஹாலில் ஒரு சுவாரஸ்யமான காட்சி அரங்கேறியது. விக்ரம் மற்றும் சித்தார்த் இருவரும் தங்களது மனைவிகளுக்கு சாப்பாடு கொடுப்பதில் ஒரு பெரிய போட்டியை நடத்தி கொண்டிருந்தனர். விக்ரம் நித்யாவுக்கு பக்கத்தில் அமர்ந்து, நித்யா, டாக்டர் சொன்ன மாதிரி இந்த சத்துமாவு கஞ்சிய நீ முழுசா குடிக்கணும். அப்போதான் குழந்தைக்கும் உனக்கும் தெம்பு கிடைக்கும் என்று கரண்டியால் ஊட்டி விட்டு கொண்டிருந்தான். அதே சமயம் சித்தார்த் கயல்விழியிடம், கயல், விக்ரமனை சொல்றதை கேட்டியா? ஆனா இப்போ உனக்கு 2 குழந்தைங்கடி, அதனால நீ 2 மடங்கு அதிகமா சாப்பிடணும். இதோ இந்த ஆப்பிள் ஜூஸை முதல்ல குடி என்று வற்புறுத்தி கொண்டிருந்தான். இதை பார்த்து கொண்டிருந்த அர்ஜுன் சோஃபாவில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்து கலகலவென சிரித்தான். சித்தப்பா, இங்க பாருங்க, 2 தொழிலதிபர்களும் இப்போ நம்பர் 1 கேர்டேக்கர் ஆகிறதுக்கு எப்படி போட்டி போடுறாங்கன்னு என்று கூறியதும், விக்ரமண்ணா, நித்யா அன்னைக்கு சக்கரை கம்மியா போடுங்க. சித்து சார், கையலுக்கு அந்த ஜூஸ் ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு என்று கமெண்ட் அடித்து கொண்டிருந்தான். வித்யா ஓடி வந்து அர்ஜுனின் காதை பிடித்து திருகியவள், அர்ஜுன், அவங்களை கிண்டல் பண்ண உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? நேத்து நைட்டு நித்யா அக்காவுக்கு மாதுளம் பழம் வேணும்னு சொன்னதுக்கு பதறி போய் நீங்க தானே ஆளா கடைக்கு ஓடுனீங்க என்று வித்யா ரகசியத்தை உடைக்க அங்கிருந்த அனைவரும் வாய்விட்டு சிரித்தனர். சிவலிங்கம் கம்பீரமாக வந்து அமர்ந்தார். விக்ரம், சித்தார்த், உங்க 2 பேருக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு. கயல்விழிக்கும் நித்யாவுக்கும் இனிமே எந்த வேலையும் கிடையாது. அவங்க 2 பேரும் இந்த வீட்டு பூந்தோட்டத்துல மெல்ல நடக்கிறதும் நல்ல இசைகளை கேட்கறதும் தான் அவங்களோட வேலை.
ராஜேஸ்வரி, சமையல்ல காரம் ரொம்ப கம்மியா இருக்கட்டும் என்று கட்டளையிட்டார். ராஜேஸ்வரியும் சிரித்துக்கொண்டே, நிச்சயமாங்க, இப்போ இந்த வீட்டுல 3 மாசத்துல 2 குட்டி வாரிசும் அடுத்த சில மாசங்கள்ல இன்னும் ஒரு வாரிசும் வரப்போறாங்க. இந்த வீடே ஒரு நந்தவனமா மாறப்போகுது என்றார். கயல்விழியும் நித்யாவும் ஒருவரையொருவர் பார்த்து புன்னகைத்து கொண்டனர். நித்யா, எஸ்டேட்ல நாம் அந்த இருட்டுல மாட்டிக்கிட்டப்போ இப்படி ஒரு வெளிச்சம் நம்ம வாழ்க்கையில வரும்னு நினைச்சு பார்த்தோமா என்று கயல்விழி மெல்ல கேட்க, நித்யா அவளது கையை பற்றி கொண்டாள். இல்ல கயல், அந்த சௌந்தர்யாவோட ஆத்மா சாந்தியாகி நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம் தான் இது. நாம ரொம்ப கொடுத்து வச்சவங்க என்றாள் நித்யா. திடீரென விக்ரம் தனது போனில் ஏதோ செக் செய்து விட்டு சொன்னான். நித்யா, கயல், இன்னைக்கு ஈவினிங் உங்க 2 பேருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. அர்ஜுன், நீயும் வித்யாவும் கூட கிளம்புங்க. நாம ஒரு முக்கியமான இடத்துக்கு போக போறோம். விக்ரம் சொன்ன அந்த சர்ப்ரைஸ் என்னவென்று தெரியாமல் கயல்வழியும் நித்யாவும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். மாலை 5 மணி இருக்கும். பங்களாவின் போர்டிகோவில் 3 கார்களும் அணிவகுத்து நின்றன. விக்ரம் நித்யாவையும் சித்தார்த் கயல்வழியையும் மிக ஜாக்கிரதையாக காரில் அமர வைத்தனர். அர்ஜுன் வித்யாவை அழைத்து கொண்டு பின்னால் வந்தான். கார்கள் நேராக ஈஸ்ட் கோஸ்ட் ரோடில் இருக்கும் ஒரு பிரம்மாண்டமான தனியார் கடற்கரை இல்லத்தை அடைந்தன. அந்த வீடே வண்ண விளக்குகளாலும் மென்மையான மல்லிகை பூக்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இங்கே எதுக்கு விக்ரம் வந்திருக்கோம் என்று நித்யா ஆச்சரியமாக கேட்க, விக்ரம் சிரித்துக்கொண்டே அவளது கையை பிடித்து உள்ளே அழைத்து சென்றான். உள்ளே நுழைந்ததும் அங்கிருந்த மேஜையில் ஒரு பிரம்மாண்டமான கேக் இருந்தது. அதில் டபுள் செலிப்ரேஷன் அண்ட் நியூ பிகினிங் என்று எழுதப்பட்டிருந்தது. விக்ரம் கயல்வழியையும் நித்யாவையும் முன்னால் நிற்க வைத்து, கயல், நித்யா, நீங்க 2 பேரும் இப்ப இந்த 2 குடும்பத்தோட கண்கள். எஸ்டேட்ல நாம அந்த பயங்கரமான நாட்களை கடந்தப்போ மனசுல ஒரு பெரிய பாரம் இருந்துச்சு. அந்த பாரத்தை முழுசா இறக்கி வச்சுட்டு நம்ம வாழ்க்கையோட அடுத்த கட்டத்தை ஒரு கொண்டாட்டமா ஆரம்பிக்கணும்னு தான் இந்த அரேஞ்ச்மெண்ட் என்றான் நெகிழ்ச்சியுடன். சித்தார்த் கயல்வழியின் தோளில் கையை வைத்து, ஆமா கயல், அந்த சௌந்தர்யாவோட ஆத்மா இப்போ நம்மள பார்த்தா கண்டிப்பா சந்தோஷப்படும். ஏன்னா அவ கேட்ட அந்த வாரிசுகளை நீயும் நித்யானியும் இன்னைக்கு இந்த உலகத்துக்கு கொண்டு வர போறீங்க என்றான். அர்ஜுன் சட்டென்று மியூசிக் சிஸ்டத்தை ஆன் செய்தான். மென்மையான மெலடி பாடல்கள் அங்கே ஒலிக்க தொடங்கின. அர்ஜுன் வித்யாவின் கையை பிடித்து கொண்டு ஒரு குட்டி டான்சரை போல ஆட, அதை பார்த்த கயல்விழியும் நித்யாவும் விழுந்து விழுந்து சிரித்தனர். அர்ஜுன், நிப்பாட்டுங்க, அக்கா முன்னாடி என்ன லூட்டி இது என்று வித்யா செல்லமாக கோபித்துக் கொள்ள, சிவலிங்கமும் ராஜேஸ்வரியும் அங்கே வந்து சேர்ந்தனர். நித்யா, கயல், இங்க பாருங்க என்று ராஜேஸ்வரி 2 அழகான தங்கச்சக்கிலிகளை எடுத்தார். இது உங்க 2 பேருக்கும் நான் கொடுக்கிற பரிசு. இந்த வம்சம் தழைக்க காரணமா இருக்கிற உங்களை எவ்வளோ பாராட்டினாலும் தகும் என்று சொல்லி இருவருக்கும் அணிவித்தார். அன்று இரவு அந்த கடற்கரை இல்லத்தில் நிலா வெளிச்சத்தில் அலைகளின் சத்தத்திற்கு நடுவே அனைவரும் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். விக்ரம் நித்யாவின் கையை தனது மார்போடு சேர்த்து பிடித்து கொண்டு, நித்யா, உனக்கு எந்த குழந்தை வேணும்டி என்று ரகசியமாக கேட்க, நித்யா அவனது காதோரம் குனிந்து, உங்களை போலவே ஒரு குட்டி விக்ரம் வேணும் என்று சொல்லி வெட்கப்பட்டாள். சித்தார்த் கயல்வழியை பார்த்து, கயல், உனக்கு நம்ம 2 பசங்களும் எப்படி இருக்கணும்னு ஆசை என்று கேட்க, கயல்வழி அவனது தோளில் தலை சாய்த்து, அவங்க எப்படி இருந்தாலும் சரி சித்து, ஆனா அவங்க இந்த குடும்பத்துல இருக்கிற இதே ஒற்றுமையோடையும் பாசத்தோடையும் வளரணும், அதுதான் எனக்கு முக்கியம் என்றாள். அர்ஜுன் மெல்ல வித்யாவிடம், வித்யா, இப்போ இவங்க 4 பேத்துக்கு முன்னாடி நம்ம குழந்தை பெத்துக்கலாமா என்று கேட்க, வித்யா அவனது காலை மிதித்தாள். அர்ஜுன், உங்களுக்கு எப்பவுமே விளையாட்டு தான். ஆனா ஒன்னு சொல்லவா, இந்த வீடு இப்போ முழுமையாயிடுச்சு தெரியுமா என்றாள் மகிழ்ச்சியுடன். அடுத்த சில மணி நேரங்கள் சிரிப்பும் பாசமும் எதிர்கால திட்டங்களும் அந்த கடற்கரை இல்லத்தில் கரைந்தன. அந்த இரவு எஸ்டேட்டின் 2 நினைவுகளுக்கு கடைசியாக ஒரு முற்றுப்புள்ளி வைத்தது. இனி அந்த குடும்பத்தில் ஒளியும் மழலை சத்தமும் மகிழ்ச்சியும் மட்டுமே நிலைத்திருக்க போகிறது. கயல்விழிக்கு 9ஆவது மாதம் முடிய இன்னும் சில நாட்களில் இருந்த நிலையில் அந்த பங்களாவில் ஒவ்வொரு நொடியும் ஒருவித பதற்றமும் அதே சமயம் பெரும் எதிர்பார்ப்பும் நிறைந்திருந்தது.
நித்யாவும் இப்பொழுது 4 மாத கர்ப்பிணியாக இருந்ததால் இருவரையும் கவனித்துக் கொள்வதில் விக்ரம், சித்தார்த் மற்றும் அர்ஜுன் மூவரும் அங்கு ஒன்று கூடியிருந்தனர். அன்று நள்ளிரவு சுமார் 1 மணி இருக்கும். பங்களாவே ஆழ்ந்த நிசப்தத்தில் இருக்க திடீரென சித்தார்த் கயல்விழி அறையிலிருந்து ஒரு மெல்லிய முனகல் சத்தம் கேட்டது. சித்து, சித்து எழுந்திரிங்க, எனக்கு ஏதோ பண்ணுது என்று கயல்விழி வழியில் துளைத்தபடி சித்தார்த்தை தட்டி எழுப்பினாள். சித்தார்த்தும் சட்டென்று விழித்து பார்த்தபோது கயல்விழி வழியில் வேர்த்து விறுவிறுத்து போய் அவனது கையை பலமாக பிடித்து கொண்டிருப்பதை பார்த்தான். கயல், வலி வந்துருச்சா? இரு, நான் இப்பவே அண்ணனை கூப்பிடுறேன் என்று சித்தார்த் பதற்றத்தில் கத்திய அந்த சத்தம் அந்த பங்களாவையே அதிரச் செய்தது. அடுத்த 5வது நிமிடம் விக்ரம் தனது நைட் பேண்டோடு ஓடி வந்தான். அர்ஜுனும் வித்யாவும் பின்னாடியே ஓடி வந்தனர். சித்து, பதறாத, அர்ஜுன் காரடு, நித்யா நீ சித்தியை எழுப்பு என்று விக்ரம் அதிகாரமாக உத்தரவிட அந்த வீடை போர்க்களம் போல மாறியது. விக்ரம் மற்றும் சித்தார்த் இருவரும் கயல்விழியை தாங்கி பிடித்து மெல்ல கீழே அழைத்து வந்தனர். மெதுவா மெதுவா கயல், ஒன்னும் ஆகாது, இதோ ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம் என்று விக்ரம் அவளுக்கு தைரியம் சொன்னான். அரசாங்க தடைகள் எதுவும் இல்லாத நள்ளிரவு சாலைகளில் அர்ஜுன் அவனுடைய காரை பறக்க விட்டான். மருத்துவமனைக்கு சென்றடைந்ததும் ஏற்கனவே விக்ரம் போன் செய்திருந்ததனால் மருத்துவர்கள் குழு அங்கு தயாராக இருந்தது. கயல்விழி உடனடியாக லேபர் வார்டுக்கு அழைத்துச் செல்லப்பட்டாள். வெளியே விக்ரம், சித்தார்த், அர்ஜுன், நித்யா, வித்யா மற்றும் ராஜேஸ்வரி, சிவலிங்கம் என அனைவரும் ஒரு விதமான மௌன போராட்டத்தில் இருந்தனர். சித்தார்த் அங்குமிங்கும் நடந்து கொண்டே இருந்தான். அவனது கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தன. விக்ரம் அவன் அருகே சென்று அவனது தோளை தட்டியவன், சித்து, அமைதியா இருடா. அந்த எஸ்டேட்ல யமனையே எதிர்த்து போராடின குடும்பம் நாம, நம்ம கையிலுக்கு ஒன்னும் ஆகாது என்று தைரியம் சொன்னாலும் விக்ரமின் முகத்திலும் ஒரு பதற்றம் இருந்தது. சுமார் 2 மணி நேர போராட்டம். திடீரென அந்த வார்டுக்குள்ளிருந்து ஒரு மெல்லிய மழலை சத்தம் கேட்டது. சிறிது நேரம் கழித்து அதை தொடர்ந்து இன்னொரு மெல்லிய சத்தம். அண்ணா, 2 குழந்தைங்களும் வந்துட்டாங்க என்று அர்ஜுன் உற்சாகத்தில் கத்தினான். அடுத்த சில நிமிடங்களில் டாக்டர் வெளியே வந்தார். முகத்தில் ஒரு பெரிய புன்னகையோடு, வாழ்த்துக்கள் சித்தார்த், கயல்விழிக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையும் ஒரு அழகான பெண் குழந்தையும் பிறந்திருக்கு. தாயும் சேயும் ரொம்ப நலமா இருக்காங்க என்று சொல்ல அந்த இடமே ஒரு நொடி ஸ்தம்பித்தது. சித்தார்த் அப்படியே தரையில் மண்டியிட்டு அமர்ந்து அழுதான். விக்ரம் அவனை தூக்கி இறுக கட்டி கொண்டவன், சித்து, நம்ம வம்சமே தழைச்சிடுச்சுடா. சித்தி, உங்களுக்கு ஒரு பேரன் ஒரு பேத்தியும் வந்திருக்காங்க என்று விக்ரம் கூற ராஜேஸ்வரி ஆனந்த கண்ணீருடன் சிவலிங்கத்தை பார்த்தார். நித்யா தன் வயிற்றை தடவிக்கொண்டே, கயல், நீ ஜெயிச்சிட்ட என்று முணுமுணுத்தாள். சிறிது நேரம் கழித்து அவர்கள் அனைவரும் உள்ளே அனுமதிக்கப்பட்டனர். கயல்விழி சோர்வாக இருந்தாலும் தேவதையைப் போல படுத்திருந்தாள். அவளது இருபுறமும் 2 சிறிய பொட்டலங்கள் போல குழந்தைகள் கிடந்தன. சித்தார்த் மெல்ல ஒரு குழந்தையை கையில் எடுத்தான். கயல், பாரடி, இது நம்ம வாரிசு, அந்த சௌந்தர்யா கொடுத்த பரிசு என்று சொல்லி அந்த குழந்தையின் நெற்றியில் முத்தமிட்டான். விக்ரம் இன்னொரு குழந்தையை தூக்கி, இது ஏன் செல்ல பொண்ணு, இதோட முகம் அப்படியே கயல் மாதிரியே இருக்கு பாருங்களேன் என்று நெகிழ்ந்து போனான். அர்ஜுன் வித்யாவிடம், பாத்தியா வித்யா, நான் சொன்ன மாதிரியே ஒரு கிரிக்கெட் பிளேயரும் ஒரு குட்டி இளவரசியும் வந்துட்டாங்க. இனிமே நம்ம பங்களாவில் தூக்கமே கிடையாது, கொண்டாட்டம்தான் என்று சொல்ல அந்த அறை முழுவதும் சிரிப்பொலியும் மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியும் நிறைந்திருந்தது. எஸ்டேட்டின் அந்த 2 அத்தியாயம் முடிந்து இன்று அந்த குடும்பத்தில் 2 புதிய நட்சத்திரங்கள் உதித்திருக்கின்றன. அந்த பெரிய பங்களாவின் நள்ளிரவு அமைதியில் ஒவ்வொரு அறையிலும் ஒவ்வொரு விதமான உணர்ச்சி காவியம் அரங்கேறிக் கொண்டிருந்தது. விக்ரமின் அறையில் அந்த பிரம்மாண்டமான பிசினஸ் மேக்னட் விக்ரம் இன்று ஒரு சாதாரண தந்தையாக நித்யாவின் மடியில் தலை சாய்த்து தனது மனதை திறந்து கொண்டிருந்தான். அவனது விரல்கள் நித்யாவின் 5வது மாத வயிற்றை ஒரு மெல்லிய தென்றல் போல வருடின. நித்யா, நான் இந்த நிமிஷத்தை எவ்வளோ காலமா எதிர்பார்த்திருந்தேன் தெரியுமா? வெளியே உலகம் என்ன ஒரு இரும்பு மனுஷனாத்தான் பார்க்கும். ஆனா இந்த சின்ன உயிரோட துடிப்பை என் விரல்கள்ல உணரும் போது
எனக்குள்ள இருக்கிற அத்தனை பிடிவாதமும் கரைஞ்சு போகுதுடி. என் புள்ள வெளியே வரும்போது அவனுக்கு நான் ஒரு அப்பாவை மட்டும் இல்லை, ஒரு நிழலா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் சின்ன வயசுல எங்க அப்பா முன்னாடி நிமிர்ந்து கூட பேச முடியாம வளர்ந்தவ. ஆனா என் புள்ள அப்படி இருக்கக்கூடாது. அவன் தப்பு பண்ணா அவன் கூடவே சேர்ந்து நானும் ஒரு தப்பை பண்ணி அப்புறம் 2 பேரும் சேர்ந்து அந்த தப்பை திருத்திக்கணும். அவன் கேட்கறதுக்கு முன்னாடியே இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை சந்தோஷத்தையும் அவன் கிட்ட கொண்டு வந்து கொட்டணும். நீ எனக்கு கொடுத்திருக்கிற இந்த வாரம் நான் பண்ண புண்ணிய நித்யா என்று விக்ரம் தழுதழுத்த குரலில் சொல்ல, நித்யா அவனது நெற்றியை வருடி, விக்ரம், நீங்க இவ்வளோ அழகா பேசுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நம்ம குழந்தை ரொம்ப கொடுத்து வச்சவன் என்று சொல்லி அவனது முகத்தை ஏந்தி ஒரு மென்மையான முத்தத்தை பதித்தாள். அதே நேரம் அந்த பங்களாவின் இன்னொரு மூலையில் அர்ஜுன் மற்றும் வித்யாவின் அறையில் காதல் தாகம் தாழாமல் அர்ஜுன் எல்லை மீறி கொண்டிருந்தான். அறையின் விளக்குகள் அணைக்கப்பட்டு ஜன்னல் வழியே வந்த நிலா வெளிச்சம் மட்டும் அவர்கள் இருவர் மீதும் படர்ந்திருந்தது. அர்ஜுன் வித்யாவை தனது வலிமையான கரங்களால் அணைத்து சுவரோடு சாய்த்தான். அவனது மூச்சுக்காற்று வித்யாவின் கழுத்தில் அனலாகப்பட்டது. வித்யா, போதும்டி. எல்லாரும் விசேஷமா இருக்கிறத பார்க்கும்போது எனக்கும் அந்த ஏக்கம் வந்துடுச்சு. நமக்கும் ஒரு வாரிசு வேணும். அது உன்னோட முகத்தோட உன்னோட அதே குறும்போட இருக்கணும். இன்னைக்கு இந்த நிமிஷம் நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம். யார பத்தியும் கவலைப்படாத. உன்னோட முழு அன்பையும் எனக்கு கொடு என்று அர்ஜுன் அதிகாரமும் ஆசையும் கலந்த குரலில் சொல்ல, வித்யா அவனது கண்களில் தெரிந்த அந்த தீவிரத்தை கண்டு அப்படியே உறைந்து போனாள். அர்ஜுன், என்ன இது இவ்வளோ வேகமா என்று அவள் ஆரம்பிப்பதற்குள் அர்ஜுன் அவளது இதழ்களை தனது இதழ்களால் சிறைப்பிடித்தான். அது ஒரு நீண்ட ஆக்ரோஷமான முத்தமாக மாறியது. அர்ஜுன் அவளை அப்படியே கைகளில் ஏந்தி கட்டிலுக்கு கொண்டு சென்றான். அவனது ஒவ்வொரு தீண்டலும் வித்யாவின் உடலில் ஒரு மின்சாரத்தை பாய்ச்சியது. அர்ஜுன் என்று தனது காதலின் அத்தனை எல்லைகளையும் கடந்து வித்யாவை தனது அரவணைப்பிற்குள் ஆட்கொண்டான். நீ ஏன் பொண்டாட்டிடி? உன் மேல எனக்கு இல்லாத உரிமை யாருக்கு இருக்கு என்று அவன் அவளது காதோரம் கிசுகிசுக்க, வித்யா அவனது தீராத தாகத்திற்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்தாள். விடிந்தும் விடியாத அதிகாலையில் கைல்விழியின் அறையிலிருந்து அந்த இரட்டை குழந்தைகளின் மெல்லிய அழுக்குரல் கேட்டது. சித்தார்த் பதறி அடித்துக்கொண்டு எழுந்து கைல்விழிக்கு உதவியாக குழந்தைகளை தூக்கினான். கயல், இங்கு பாரு, நம்ம பையன் ஒன்ன போலவே எப்படி அழறான் பாரு என்று சொல்ல, கயல்விழி அந்த பெண் குழந்தையை அணைத்து கொண்டு, பெண் குழந்தை என்ன மாதிரியும் பையன் உங்களை மாதிரியும் இருக்கான் சித்து என்று சிரித்தாள். காலையில் டைனிங் டேபிளில் அனைவரும் ஒன்று கூடினர். வித்யா மட்டும் முகம் சிவந்து யாரிடமும் பேச முடியாமல் குனிந்தபடியே இட்லியை பீத்து கொண்டிருந்தாள். விக்ரம் அவளை கவனித்துவிட்டு, என்ன அர்ஜுன், வித்யா முகம் ஏன் இன்னைக்கு ஒரு மாதிரியா இருக்கு? நேற்று நைட் ஏதாவது பெரிய ப்ராஜெக்ட் பத்தி டிஸ்கஸ் பண்ணீங்களா என்று குறும்புடன் கேட்க, அர்ஜுன் ஒரு அசட்டு சிரிப்பு சிரித்து கொண்டே, ஆமாண்ணா, ஒரு பெரிய வாரிசு ப்ராஜெக்ட் தான், சீக்கிரம் ரிசல்ட் வந்துடும் என்று சொல்ல, வித்யா டேபிளுக்கு அடியில் அவனது காலை பலமாக மிதித்தாள். சிவலிங்கமும் ராஜேஸ்வரியும் இதை பார்த்து மனநெறிவோடு சிரித்தனர். ராஜேஸ்வரி, நம்ம குடும்பத்துல இருக்கிற இந்த சிரிப்பு தான் நமக்கு பெரிய சொத்து. எஸ்டேட்ல அந்த இருட்டுல மாட்டிக்கிட்டப்போ இவ்வளோ பெரிய வெளிச்சம் வரும்னு நாம நினைச்சோமா? என் 3 பிள்ளைகளும் 3 மருமகள்களும் இப்படி ஒத்துமையா இருக்கிறத பார்க்கவே எனக்கு கோடி புண்ணியம் என்று சிவலிங்கம் சொல்ல, ராஜேஸ்வரி கைல்வெளியின் குழந்தைகளை வாங்கி தன் மடியில் கிடத்தி கொண்டார். அந்த பெரிய பங்களா முழுவதும் இப்பொழுது மழலை சத்தமும் காதலின் வாசனையும் குடும்பத்தின் பாசமும் ஒன்றாக கலந்து ஒரு புது காவியமாக சொலித்துக் கொண்டிருந்தது. அடுத்த நாள் அந்த பெரிய பங்களா இன்று ஒரு சொர்க்கபுரி போல காட்சியளித்தது. கைல்விழி மற்றும் சித்தார்த்தின் இரட்டை குழந்தைகளுக்கு பெயர் சூட்டும் விழா என்பதால் வாசலில் இருந்து ஹால் வரை பன்னீர் ரோஜாக்களாலும் நறுமணம் வீசும் மல்லிகை பூக்களாலும் ஒரு காடே அங்கு உருவாக்கப்பட்டிருந்தது. சிவலிங்கம் பட்டு வேட்டி சட்டையில் கம்பீரமாக வாசலில் வந்து நின்று வந்திருந்த பெரிய மனிதர்களை வரவேற்று கொண்டிருந்தார்.
விக்ரம் மற்றும் அர்ஜுன் இருவரும் முன்னின்று மேடை அலங்காரங்களை நேரில் கவனித்துக் கொண்டனர். விக்ரம் அவ்வப்போது தன் கை கடிகாரத்தை பார்த்து, சித்து, ஐயர் வந்துட்டாரு, கையிலையும் குழந்தைகளையும் தயார் பண்ண சொல்லு என்று பரபரப்பாக இயங்க, அர்ஜுன் அங்கிருந்த மியூசிக் சிஸ்டத்தில் மெல்லிய இசையை ஒலிக்கச் செய்து கொண்டிருக்க, வித்யா அவனது காதை பிடித்து திருகி, அர்ஜுன், சும்மாவே இருக்கீங்க, அந்த பூத்தட்டுங்களை எடுத்து வைங்க என்று அதட்டினாள். சிறிது நேரத்தில் ராஜேஸ்வரி ஒரு தட்டில் தீபம் ஏந்தி முன்னால் வர, நித்யாவும் வித்யாவும் கயல்விழியை அழைத்து வந்தனர். கயல்விழி ஒரு இரத்த சிவப்பு பட்டுச்சேலையில் ஜொலிக்க, அவளது கைகளில் 2 பட்டு துணிகளில் சுற்றப்பட்ட அந்த பிஞ்சு வாரிசுகள் இருந்தனர். சீதாட் கயல்விழியின் அருகில் வந்து அமர்ந்து அவளது கையை பற்றி கொண்டு மேடைக்கு அழைத்துச் சென்றான். ஐயர் மந்திரங்கள் ஓதத் தொடங்க ஹோம புகை அந்த அறையில் ஒரு தெய்வீக மனத்தை பரப்பியது. குழந்தைகளின் காதில் பெயர் சொல்லும் அந்த புனிதமான தருணம் வந்ததும் முதலில் ஆண் குழந்தையை விக்ரம் தனது கைகளில் வாங்கினான். சித்தப்பா, நீங்க தான் பேரம்பேத்திக்கு முதல்ல பேரை சொல்லணும் என்று விக்ரம் பெருந்தன்மையுடன் சொல்ல, சிவலிங்கம் கண்களில் நீர் திரள அந்த ஆண் குழந்தையின் காதில் 3 முறை யஷ்வந்த் சித்தார்த் என்று மெல்லிய குரலில் சொன்னார். அந்த பெயர் சொல்லப்பட்டதும் ஹால் முழுவதும் கைத்தட்டல் சத்தம் அதிர்ந்தது. அடுத்து அந்த பெண் குழந்தையை ராஜேஸ்வரி கையில் ஏந்தினார். அந்த குழந்தை அப்படியே கயல்விழியின் அச்சு அசலாக இருந்தது. அந்த தேவதையின் காதில் ஆத்விகா சித்தார்த் என்று பெயர் சூட்டப்பட்டது. அந்த பெயரை சொன்னதும் அங்கிருந்தவர்கள் ஒரு நிமிடம் நெகிழ்ந்து போனார்கள். சித்தார்த் கயல்விழியை பார்த்து சிரித்தான். விக்ரம் முன்னே வந்து, யஷ்வந்த், ஆத்விகா, இந்த 2 பேரும் தான் இனிமே இந்த குடும்பத்தோட வைரங்கள் என்று சொல்லி குழந்தைகளுக்கு தங்கச் சங்கிலிகளை அணிவித்தான். அர்ஜுன் ஓடி வந்து, அண்ணா, எனக்கும் நித்யானிக்கும் கூட பெயர் வைக்க வாய்ப்பு கொடுங்க என்று சொல்ல, அவனும் வித்யாவும் சேர்ந்து குழந்தைகளுக்கு குட்டி தங்க காப்புகளை அணிவித்தனர். விசேஷம் முடிந்ததும் அறுசுவை விருந்து பரிமாறப்பட்டது. மதிய உணவுக்கு பிறகு விக்ரம் நித்யாவை தனியாக அழைத்து சென்றான். அவளது வயிற்றை தடவிக்கொண்டே, நித்யா, நம்ம யஷ்வந்த், ஆத்விகா 2 பேருக்கும் விளையாட சீக்கிரம் நம்ம குட்டி வாரிசும் வந்துருவான். அன்னைக்கு இதை விட பெருசா ஒரு விசேஷம் நடத்துவோம் என்று அவளது நெற்றியில் முத்தமிட்டான். அர்ஜுன் வித்யாவின் கையை ரகசியமாக பிடித்து கொண்டு, வித்யா, அர்ஜுன் வாரிசு ப்ராஜெக்ட் என்னாச்சு, இன்னும் எந்த நியூஸும் வரலையே என்று கிண்டலாக கேட்க, வித்யா வெட்கத்தில் அவனது நெஞ்சில் சாய்ந்து கொண்டாள். கயல்விழி தனது 2 குழந்தைகளையும் அணைத்து கொண்டு, சித்து, பாருங்களேன், அந்த எஸ்டேட்ல நாம உயிருக்கு பயந்து ஓடினப்போ இப்படி ஒரு சந்தோஷம் வரும்னு நினைக்கவே இல்லை என்று உருக, சித்தார்த் அவளை அணைத்து கொண்டான். அந்த பங்களாவின் ஒவ்வொரு சுவரும் அன்று மழை சத்தத்தாலும் காதலாலும் புது பெயர்களின் ஒளியாலும் ஜொலித்தது. கயல்விழி மற்றும் சித்தார்த்தின் புதிய அத்தியாயம் அந்த பிஞ்சு பாதங்களின் வரவால் ஒரு முழுமையான காவியமாகவே மாறியது.